ஸ்போர்ட்ஸ் கைனிசியாலஜின் போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் தனியாக வந்து இப்போ வந்து ஒரு பாஸ்கெட் பால் ஆடுறாங்க, கிரிக்கெட் ஆடுறாங்க, அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இது ஒரு ஸ்டடீஸ். ஓகே சார். அப்போ பாடியில இருக்க அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி சரியா இருக்கா அப்படின்னு படிக்கிறது, இதை பத்தி செக் பண்றது எல்லாமே கைனிசியாலஜில வந்துடும், அப்படிதானே டாக்டர்? ஆமாம். ஓகே டாக்டர். அப்போ நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எதுனா ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, பெயின். கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒரு படிக்கட்டு ஏறுறோம், ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், அதே மாதிரி வந்து துணி துவைக்கிறாங்க, இல்லை கார் ஓட்டுறாங்க, பைசைக்கிள் ஓட்டுறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயம் நம்ம டெய்லி செஞ்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு கையை தூக்கி ஒரு துணியை காய போடுறதோ, அந்த துணி அங்கேருந்து எடுக்கும் போதோ, இல்லைனா வந்து ஒரு வெயிட்டை தூக்கி வீட்டில் இருக்கிற சும்மா ஒரு குக்கரோ ஒரு பாத்திரத்தோ எடுத்து வைக்கும் போதோ ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, ஒரு வலி ஏற்படும். இந்த மாதிரி வலி ஏற்பட்டாலே நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து சரியில்லை, அந்த மாதிரி நம்ம ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது.